அப்ப நீதிபதி இந்த அறநிலைத்துறை சொல்றாங்க நீ போய் தீபம் ஏத்து. இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க, டிசம்பர் 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்த பிறகு இஸ்லாமிய தர்காவில் இருக்கிறவங்க அப்பீல் போகல. 2ஆம் தேதி அப்பீல் போகலீங்க. 2ஆம் தேதி அப்பீல் போன ஒரே ஒரு நபர் யாருன்னா அந்த இந்து அறநிலைத்துறை அந்த கோவிலுடைய செயலாளர் அப்பீலுக்கு போறாரு. இந்த தீர்ப்பு தவறு. அப்ப நாம் எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை கேட்கிறோம், எதுக்குங்கய்யா இந்த அறநிலைத்துறை வச்சிருக்கிறீங்க? இந்து சொத்துக்களை பாதுகாப்பதற்கு, இந்து கோவிலை பாதுகாப்பதற்கு, அதாவது உங்க வேலை. எதற்கு செயல் அலுவலருக்கு, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசருக்கு மக்கள் வரி பணத்துல மாசம் 1ஆம் தேதி சம்பளம் அக்கௌண்ட்ல எதுக்கு போடுற? கோவிலை நிர்வகிப்பதற்கு, இந்து சொத்துக்களை பார்ப்பதற்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த கோவிலுடைய செயல் அலுவலர் எதற்காக மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளையில 2ஆம் தேதி எதுக்கு அப்பீல் போறாரு? தர்காக்காரங்க அப்பீல் வரல, இஸ்லாமியர் அப்பீல் வரல. அப்படி உனக்கு ஓட்டு பிச்சை எடுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு சிறுபான்மையினுடைய ஓட்டை பிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து இஸ்லாமியரே போகல, கோவிலுடைய செயல் அலுவலர் கோயிலை பாதுகாக்க வேண்டிய போறாரு. ஐயோ அது பிரச்சனைங்க, இந்த தீர்ப்பை நான் எதிர்க்கிறேன். இதிலிருந்து நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கின்றார், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, யாருடைய வாக்கு வங்கியை குறிவைப்பதற்காக எதற்காக இந்து சொந்தங்களுடைய மனதை புண்படுத்துகின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சொந்தங்களை, நம்ம இதோடு நிப்பாட்ட போறது இல்லைங்க. இன்னும் நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இதே கோவில்ல ஜனவரி மாசம் இது சிக்கந்தர் மலை என்று இஸ்லாமியர்கள் சொன்னார். சிக்கந்தர் மலை என்று சொன்ன பொழுது கோர்ட்டுக்கு யாரு முதல்ல போயிருக்கணுங்க? இந்து அறநிலையத்துறையுடைய செயலாளர் போயிருக்கணும். ஐயா இது ஆங்கிலேயர்கள் காலத்திலே முடிவு செய்யப்பட்டது, இது திருப்பரங்குன்ற மலை, இது கோவிலுக்கு சொந்தம் என்பது பிரிவி கவுன்சில் முடிவு பண்ணிட்டார். அவர் தானே போயிருக்கணும். அவர் போகல. கோவில்ல மாமிசம் சாப்பிடலாம், அசைவ உணவு சாப்பிடலாம். அதை எதிர்த்து யார் போயிருக்கணும்? கோவிலுடைய செயலாளர் போயிருக்கணும், அறநிலைத்துறை போயிருக்கணும். போகல. அதை எதிர்த்து 2 இந்து பக்தர்கள் போனார். இது சிக்கந்தர் மலை கிடையாதுங்க ஐயா, கந்தர் மலை. போனது யாருங்க? இந்து பக்தர். இந்த கோவில்ல அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, அதை எதிர்த்து போனது இந்து பக்தர். தீர்ப்பு உயர்நீதிமன்றம் மறுபடியும் கொடுத்தாங்க, இது சிக்கந்தர் மலை கிடையாது, இந்த கோவில்ல அசைவ உணவு உண்ணக்கூடாது. நல்லா நீங்க புரிஞ்சுக்க, அரசினுடைய நோக்கத்தை நம்முடைய பக்தர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை எதிர்த்து அறநிலைத்துறை எங்கேயுமே போல. ஆனா அறநிலைத்துறை எதிர்த்து எப்ப போனாங்க? தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்ன பிறகு அறநிலைத்துறைக்காரன் போறான். மாமிச சாப்பிடும் போது அறநிலைத்துறைக்காரன் போகல. கந்தர்மலை என்கின்ற பெயரை மாற்றி இது இன்னொரு பேரை வைக்கும் போது அறநிலைத்துறைக்காரன் போகல. தீபத்தை ஏற்று என்று சொல்லும் பொழுது அறநிலைத்துறைக்காரன் போறாங்கன்னா, தமிழகத்தில் தொடர்ச்சியாக நாம் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். RSS பேர் இயக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, இந்து அறநிலைத்துறையை கலைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கலைச்சதெல்லாம் வீட்டுக்கு போங்கயா. நீங்க யாருடைய சொத்தை, யாருடைய உரிமையை பாதுகாக்க வேண்டியவர்கள், நீங்க என்ன வேலை செய்யுங்க. இன்னும் ஆச்சரியத்தை பாருங்க, இதோட அவங்க நிக்கல. நீதிபதி 1ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறாரு, 2ஆம் தேதி அப்பீல் போறாங்க. அப்பீலை நீதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அப்பீல் சரியான முறையில் ஃபைல் பண்ணல. 3ஆம் தேதி கார்த்திகை தீபம். 3ஆம் தேதி 5 மணிக்கு பெட்டிஷனர் போறாரு, ஐயா நீங்க தீபத்தூள்ல ஏத்துக்கன்னு சொன்னீங்க, இவங்க ஏத்த மாட்டாங்க ஐயா, அதற்கான எந்த நடவடிக்கையும் காணாம. ஐயா நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமிய நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவ நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம், இதை எந்த மாற்று கருத்து இல்லைங்க. ஏன்னா இந்து வாழ்வியல் முறை அடிப்படையிலே அப்படித்தான் வடிவமைச்சிருக்கு. இதை யாரும் தோற்றுவிக்கல. ஐயா சொன்னாங்க, ஆண்டாண்டு காலமாக 1000 ஆண்டுகளாக இந்த வாழ்வியல் முறை இருக்கு. குன்று இருந்தால் அது குமரன் இருக்கும். கார்த்திகை தீபம் என்பது ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இஸ்லாம் மதம் தோன்றுவதற்கு முன்பு, கிறிஸ்துவ மதம் தோன்றுவதற்கு முன்பு குன்றிலே தீபம் ஏற்றுவது என்பது நம்முடைய வழக்கம். குன்றுல தீபம் எங்க ஏற்றுவோம்? யாராவது குன்றுல கீழே போய் தீபம் ஏற்றுவாங்களா? யாரும் பார்க்க முடியாது. குன்றினுடைய உச்சியிலே தீபம் ஏற்றினால் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறவங்க அதை பார்த்து வீட்டில் தீபம் ஏற்றுவாங்க. அதற்காகத்தான் ஐதீகம். குன்றினுடைய உச்சியிலே தீபம் ஏற்றுகின்ற ஐதீகம் எதுக்கு வந்துச்சுனாங்க ஐயா? அங்கே தீபத்தை ஏற்றினால்தான் 10 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மகளிருக்கும் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் தெரியும், கோவில்ல தீபம் ஏற்றிட்டாங்க, நாமும் நம்முடைய வீட்டில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று அதன் பிறகு தீபத்தை ஏற்றுவாங்க.
இதெல்லாம் ஐதீகம், இதெல்லாம் நடைமுறை, இது விஞ்ஞானங்க, அது சயின்ஸ். இதுல டிபேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் இன்னைக்கு தமிழக அரசையும் இந்து அறநிலைத்துறையை நான் கேட்கிறேன், தீபம் ஏற்றுவதற்கு தீபத்தூண் வைக்காம எதுக்காக இங்க தீபத்தூண் வச்சிருக்கிறாங்க? எதுக்காக வச்சிருக்கிறாங்க? போட்டோ எடுக்குமா? இத திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை காலமாக சொன்னது அது தீபத்தூண் இல்ல, அது ஆங்கிலேயர்களுடைய சர்வே ஸ்டோன். அதை வைத்துதான் அளந்தாங்க. நேற்றிலிருந்து புதுசா இன்னொன்னு கிளப்பி இருக்கிறான், அது சர்வே ஸ்டோன் கிடையாது, அது சமணர் காலத்தில் இருந்த ஸ்டோன். அப்படி கல். நான் திமுக காரங்கிட்ட கேட்டேன், ஐயா சமணர் காலத்துல எதுக்கு ஐயா கல் இருந்துச்சு? ஐயா அந்த காலத்துல அவங்களால படிக்க முடியாது இல்லையா, கல்லு வச்சு கல்லு மேல தீபம் போட்டு கீழே உட்காந்து படிப்பாங்க. ஏங்க அப்படி யாராச்சும் படிச்சு நம்ம பார்த்திருக்கிறோமா? தினமும் கூட ஒரு பொய்யை சொல்லி 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 அவர்களுடைய வாதத்தை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக முட்டாள்தனமான பொய் என்பது உளறல் என்ற அர்த்தம். தினமும் உளறிட்டு இருக்கிறாங்க. நேற்று ஆச்சரியம், மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்து அறநிலைத்துறை சார்பாக ஒரு வக்கீல் போறார். கெட்ட நேரம் பாருங்க, வக்கீலுடைய பேரே ஜோதி. வக்கீல் ஜோதி ஏற்றக்காக சண்டை போட்டிருக்கிறோம். இந்து அறநிலைத்துறை சார்பாக போயிருக்கக்கூடிய வக்கீல் ஜோதி, அவர் ரெண்டு தரப்பு நியாயத்தை வைக்கிறார். ரெண்டு தரப்பு நியாயம். ஐயா, தமிழகம் பாரதம் என்பது மத சார்பற்ற நாடு, மத சார்பற்ற நாடு. நீதிபதி திரும்ப கேள்வி கேட்கிறார், சரிப்பா நீ யார் சார்பா வந்திருக்கிற? நான் இந்து அறநிலைத்துறை சார்பா வந்திருக்கிறேன். அப்ப நீ இந்து அறநிலைத்துறைக்கு தான் ஆர்கியூ பண்ணும், அந்த தீபத்தூண் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தம், நீ தீபம் வைக்கிறோம்னால சொல்லணும். ஐயா இல்லைங்க ஐயா, மத சார்பற்ற நாடுனா வைணவர்கள் இருக்கிறாங்க, அவங்க கோச்சுக்குவாங்க. இந்துக்குள்ள பல பிரிவுகள் இருக்கிறாங்க, அவங்க கோச்சுக்குவாங்க. எல்லா பிரிவுகளையும் சமாதானப்படுத்த வேண்டும் என்றால் தூணுல தீபம் ஏற்றக்கூடாது. இதை விட முட்டாள்தனமான ஒரு வாதத்தை என் வாழ்க்கையிலே நான் பார்த்தது இல்லையா. அந்த ஜோதி சொல்றாரு, வடகலை தென்கலை இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கோச்சுக்குவாங்க, அதனால நம்ம மத சார்பற்ற நாடா இருக்கிறனால நான் தீபத்தை ஏற்றக்கூடாது. அந்த ஜோதி அதோடு நிக்கலீங்க. அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, முருகனுக்கு 2 மனைவிகள், அதுக்காக கீழே ஒரு தீபம் மேல ஒரு தீபம் ஏற்ற முடியுமான்னு கோர்ட்ல சொல்றார். முருகனுக்கு 2 மனைவிகள் இருக்கிறனால கீழே ஒண்ணு மேல ஒண்ணு. அப்படின்னா இந்த ஜோதி அடிப்படையில, நான் ஏதாச்சும் மைக் இருக்கிறனால நான் பேசக்கூடாது, தாய்மார்கள் இருக்கிறாங்க, தவறா பேசினா தவறா போயிடும். இந்த ஜோதிக்கு அடிப்படையில ஹிந்துனா என்னன்னு தெரியுமாங்க? கடவுள்னா என்னன்னு தெரியுமா? கோவில்னா என்னன்னு தெரியுமா? அவர் இந்து அறநிலைத்துறை சார்பாக நேற்று கோர்ட்டுக்கு வந்து ஆர்கியூமெண்ட் வச்சிருக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு காங்கிரஸ் கட்சியில கையெழுத்து போட்டவங்க கடைந்தெடுத்த முட்டாள்கள், கடைந்தெடுத்த முட்டாள்கள், கடைந்தெடுத்த முட்டாள்கள் என்ற வார்த்தையை தாண்டி இந்த நடந்ததையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அடிப்படை துரோகிகள்.